நம்ம தென்காசி கீழப்புலியூர் அணியன் பாறை பக்கத்துல தாரோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா 300 அடி முகப்போட 80 சென்ட்ல ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு கிணறு பிளஸ் ஃப்ரீ இபி சர்வீஸோட சேல்ஸுக்கு வந்திருக்கு. வாங்க பார்க்கலாம். 80 சென்ட்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 45 தென்னை மரம் அமைஞ்சிருக்குது. ஒரு மாமரம், ஒரு கொய்யா மரம், பலா மரம், தேக்கு மரம் எல்லாமே அமைஞ்சிருக்குது. அதுவும் போக ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸோட சேர்ந்த ஒரு கிணறு அமைஞ்சிருக்குது. நம்ம தோப்பு வந்து ஃபார்ம் ஹவுஸ் கட்டுக்கு சூப்பராக உள்ள இடங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா தோப்புக்கு பக்கத்துலேயே பாருங்க ஒரு பெரிய குளம் அமைஞ்சிருக்குங்க. அந்த குளத்துக்கு பக்கத்துல தான் வந்து அன்னியன் பாறையே இருக்குது. ஃபேமஸாக உள்ள சினிமா ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பாறையாக தான் அமைஞ்சிருக்குது. அதுவும் போக அப்படியே நம்ம இடத்துக்கு அப்படியே கீழ்ப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கால்வா போகுது. அதாவது குளத்துலேருந்து வரும் பார்த்தீங்களா கால்வா, அந்த தண்ணி எல்லாம் அதில் தான் போகும். அப்புறம் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வயக்காடு தோப்பு தான், ஏக்கர் கணக்கில் இருக்கும் பாருங்க. அது வந்து எல்லாமே அவ்வளோ செழிப்பாக உள்ள இடத்துக்கு பக்கத்தில் தான் நம்மளுடைய தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த தோப்பில் பார்த்தீங்கன்னா ஒருங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் வித் ஸ்விம்மிங் பூல் சேர்த்து கட்டிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா கிணறு ஃப்ரீ இவி சர்வீஸோட அமைஞ்சிருக்குது. இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா 2 பக்கம் ரோடு அமைஞ்சிருக்குங்க. அதில் ஒரு ரோடு தாங்க இது. இந்த ரோடு வந்து கீழப்புலியூர்லேருந்து சுந்தராவடிபுரம் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் போகிற ரோடு. இந்த ரோட்டோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 300 அடி ஃப்ரண்டேஜ். அதுவும் போக ஒரு சைடு ரோடு அமைஞ்சிருக்குங்க. சைடு ரோடு பார்த்தீங்கன்னா 20 அடி சைடு ரோட்டில் இதுவும் ஒரு 300 அடி ஃப்ரண்டேஜோட அமைஞ்சது தான் நம்மளுடைய தோப்பு. மேலும் இந்த இடத்த பற்றின ரேட்டோ அல்லது இந்த இடத்துல விசிட் பண்ண நினைச்சாலோ மேலே ஸ்கிரீன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.